தாவேக்காவுடைய நிர்வாகிகள் பிரச்சாரம் நாளை சேலத்தில் இதே இடத்துல நடைபெற இருக்கிறது. இறுதிக்கட்ட ஏற்பாடுகள் எந்த அளவுக்கு தீவிரமாக நடைபெற்று வருகிறது? தமிழக வெற்றி கழகத்துடைய தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் வெற்றி தளபதி அவர்கள் நாளை வருகை தருகிற இந்த நிகழ்வு என்பது காவல்துறை என்னென்ன வேண்டுகோள் வைத்தார்களோ அனைத்தும் இங்கே நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. நம்முடைய கழக தன்னுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் குஷி ஆனந்தன் அவர்களும் அண்ணன் அர்ஜுனன் அவர்களும் நிர்மல்குமார் அவர்களும் இந்த மாவட்டத்தில் சுரண்டு பணியாற்றி வருகிற பார்த்திபன், செந்தில், வெங்கடேஷ், மணி, செல்வம் போன்றவர்கள் சிறந்த முறையில் இந்த பணிகளை நிறைவேற்றி இருக்கிறார்கள். பொதுச் செயலாளருடைய வேண்டுகோளை ஏற்று இரவு பகல் பாராமல் 5 நாட்களுக்குள் இந்த பணிகள் முடிக்கப்பட்டது என்பது ஒரு சிறப்புமிக்க நிகழ்வுக்காக வெற்றிகரமாக இது முடிப்பதற்காக பணிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. காலை நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டிருக்கக்கூடும். பொதுச் செயலாளர் அவர்களும் மாவட்ட கழக செயலாளர் பார்த்திபன் அவர்களும் பத்திரிகையாளரை சந்திக்கின்ற போது சில வேண்டுகோள் வைத்தார்கள். அந்த வேண்டுகோளின் அடிப்படையில் வருகை தருகிற மக்கள் தங்களுடைய பயணங்களை மேற்கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் ஒவ்வொருவரும் உள்ளே நுழைவதற்கு நுழைவுச் சீட்டுகள் பெற்று பொதுமக்களுக்கும் இந்த நிகழ்ச்சி சிறப்பான நடத்துவதற்கும் ஏதுவாக அவர்கள் அமைந்திடல் வேண்டும் என்று காவல்துறை வேண்டுகோள் வைத்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே தான் இந்த பணிகள் இன்றைக்கு சீரோடும் சிறப்போடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக 4 நாட்களுக்குள் அனைத்து பணிகளும் காவல்துறை எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதலாக இங்கே நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்கின்ற போது உண்மையிலேயே எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சியை தருகிறது. நாளை தலைவர் இங்கே வருகை தந்து இந்த நிகழ்ச்சியை சீரோடும் சிறப்போடும் எழுச்சியோடும் நடத்துவதன் மூலமாக இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கிற அனைவருமே 234 தொகுதியிலும் அவர் வெற்றி பெற வேண்டும் என்ற நிகழ்வுதான் நடைபெற இருக்கிறது. எங்களை பொறுத்தவரையிலும் திராவிட முன்னேற்றக் கழகம் பொதுவாக அவர்களை தமிழகத்திலிருந்து அகற்ற வேண்டும் என்பதுதான் தமிழ்நாட்டுடைய மக்களுடைய கனவாக இருக்கிறது. அந்த கனவை நிறைவேற்றுகிற சக்தி ஒரே ஒருவருக்குத்தான் இருக்கிறது. டிவிகேனுடைய தலைவர் வெற்றி தளபதி ஒருவரால் தான் முடியும் என்பதை நாட்டு மக்கள் இன்றைக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார், நாடே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. ஆகவே வெற்றி என்ற இலக்கு மட்டுமல்ல, எதிர்கால தமிழகத்தை 2024 ஆளப்போவது அவர்தான் என்ற முடிவை மக்கள் தீர்ப்பளிக்க இருக்கிறார் என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சார், குறிப்பா 5,000 நபர்களுக்கு தான் அனுமதி கொடுத்திருக்காங்க அப்படின்றப்போ அதை தாண்டியும் பொதுமக்களுடைய கூட்டமோ தொண்டர்களுடைய கூட்டமோ வரதற்கு வாய்ப்பு இருக்கு. அதை கட்டுப்படுத்துறதுக்கு எந்த மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும்? அனுமதி சீட்டு யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவர்கள் மட்டும்தான் அனுமதிக்கப்படுவார்கள். சொல்லிடுங்க, அது நீங்கள் சொல்லிடுங்க. குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள் எல்லோருக்கும் நம்ம உங்களுக்கு அறிக்கையாகவே கொடுத்துருக்குறோம். அவங்களும் பாதுகாப்பு கருதி அவங்களும் வர வேணான்றதை நாங்கள் சொல்லியிருக்கோம். அதையும் மீறி வர வழியில் பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் வரவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க. அதே மாதிரி நெடுஞ்சாலை என்கின்ற ஒரு காரணத்தினால கூட்டங்கள் வர காரணம் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த கூட்டத்தை எப்படி கட்டுப்படுத்துறதுக்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு கட்சியினுடைய சார்பில்? காவல்துறை அதற்குண்டான நடவடிக்கை எடுக்கும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.